Hi friends, இங்கே இருக்கிறது கிஷோர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தரமான 5-6 டெக் நியூஸை பற்றி தான். அந்த டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு எஃபர்ட் உள்ள வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என் எஃபர்ட் எப்படி இருந்ததுன்னு நல்லா இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றுக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுன் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், எம்ப்ளாயர், பிஸ்னஸ் மீட்டிங் யாராக இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு மீட்டிங் ஆப் தான், கூகுள் மீட். அதுக்கு முன்னாடி ஜூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லோரும் கூகுள் மீட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுலேயும் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இப்போ கொண்டு வராங்க. என்ன ஃபியூச்சர்னால், இந்த ஹேண்ட் ரைசிங் ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கும் கூகுள் மீட்டில். அது வந்து நம்ம கை தூக்குன வச்ச மாதிரி இருந்தோம்னா அது கடைசி வரைக்கும் கை தூக்குன வச்ச மாதிரி தான் இருக்கும், நம்மளாக எடுக்கிற வரைக்கும். இப்போ வந்து அது என்ன கூகுளில் செட் பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் தூக்கிட்டிங்கன்னா அந்த டீச்சர் பேசி முடிக்கும்போது இல்லைன்னா நீங்கள் பேசி முடிக்கும்போது கரெக்டாக உங்களோடது முடித்த உடனே அந்த ஹேண்ட் டவுன் ஆகிற மாதிரி ஃபீச்சர் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? இது நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சும்மா தொட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா எல்லாருமே வாய்ஸ் ஓவர்லேயே கேட்டுக்கிறது தான் மோஸ்ட்லி. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் நியூஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட்டு இது ஆப்பிள்லேருந்து ஒரு ஐஓஎஸ்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வர ஒரு நியூஸ். அதாவது கூகுள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் ஃபோன்ஸில் வந்தது பார்த்தீங்களா, இந்த ஃபைண்ட் மை ஃபோன் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஆண்ட்ராய்டு தான். பட் ஆப்பிள் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஃபோனில் வந்து நெட்வொர்க் இல்லைனாலும் இன்டர்நெட் இல்லைனாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்பிள் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் வந்து அந்த மாதிரி அவங்களோட ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனை வந்து மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ரூமரா இல்லை உண்மையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூகுள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் நிறைய விஷயம் வெளியே தெரியுதுல. மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி இது உண்மையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, சாம்சங் வந்து அவங்களோட 2 டேப் லான்ச் பண்ணிக்கிறாங்க. மொதல் டேப் என்னென்னா சாம்சங் S7 FE. ஆமாங்க, நீங்கள் கேட்டது உண்மை தான். சாம்சங் S7 டேப்லெட்டுன்னு ஒன்று, சாம்சங் S7 கேலக்ஸி டேப்லெட்டு, சாம்சங் கேலக்ஸி S7 டேப்லெட் ஒன்று ப்ரீமியம் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரோட 90 Hz டிஸ்பிளேயோட ஏகப்பட்ட ஃபீச்சரோட போட்டிருப்பாங்க. அதோடைய FE வெர்ஷன் வந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 45,000 வந்து 46,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் 45,999 இருக்கும், இல்லைன்னா 44,999. ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து நிறைய பேர் வாங்க முடியும். இப்போ லேப்டாப்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நான் டேப் வாங்க போகிறேன், என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோன்றவங்க வந்து இதை வாங்கலாம். இல்லை என்கிட்ட வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது, ஆனால் என்கிட்ட ஃபோன் இருக்குது, பட் எனக்கு சும்மா ரீடிங் மட்டும் வேணும்னா அதுக்கும் ஒரு டேப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டேப் என்னென்னா சாம்சங் A7 A7 சீரீஸ். A7 சீரீஸில் A7ல் ஒரு டேப்லெட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்டா கோர் சொல்ல மாட்டேன். சாம்சங் S7 FE ஃபேன்ஸ் எடிஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் 750Gயில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அது 49,000 அப்படின்னு இருக்காங்க. பட் ஃபோன்ஸ் எல்லாம் அதை விட ரேட் கம்மியாக தான் வருது. நீங்கள் அதை வாங்குறத விட ஃபோன்ஸ் வாங்குறதே பெட்டர். ஒருவேளை உங்களுக்கு ஃபோனில் படிக்கிற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் டேப் வாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அது பெட்டர் சாய்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த என்னன்னு சொல்ல வரேன். இன்னொரு டேப் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, A7. போன வாட்டி A6 போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. இந்த வாட்டி A7 லான்ச் பண்ணிங்க. இந்த A7 வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னா, ஆக்டா கோர் ப்ராசஸரோட வருது. இன்றைக்கி லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு படித்தேன். அப்படின்னு தான் எனக்கு வந்தது. இன்றைக்கி லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆக்டா கோரோட வந்திருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஆக்டா கோர் ப்ராசஸர் அப்படின்னு மட்டும் மொட்டையாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஆனால் என்ன ப்ராசஸர்னு மென்ஷன் பண்ண. ஓகே, அடுத்து வந்து என்ன நியூஸ்னால், ஃபேஸ்புக் வந்து இன்னொரு ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. இது சொல்லலாமா அடுத்து சொல்லலாமா? இதுவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஃபேஸ்புக் வந்து இது நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகாமலே போகலாம். இந்த கதை கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். போட்காஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஒருவேளை போட்காஸ்ட்டுன்றது நீங்கள் கேள்விப்படலைன்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபை வச்சுருந்தாலும் சரி, விங்கில் வராது. ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை நிறையா சொல்லுவாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கறதுக்கு ₹500 ₹600 ஒரு புக்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாட்காஸ்ட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். படிக்கிறதுக்கு இல்லைங்க, கேட்குறக்கு. பாட்டு கேட்குற மாதிரி கேட்குறக்கு நிறைய பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் பாட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் பாட்டு கேட்குறோம். ஆனால் அப்படிலாம் இல்லை, நிறைய பேர் பாட்காஸ்ட் தான் கேட்டுக்கிறாங்க. அந்த பாட்காஸ்ட்டை இப்போ ஃபேஸ்புக் வந்து இந்த லாக்டவுன் டைமில் நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல். இப்போ பாட்காஸ்ட் ஃபியூச்சரை நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொண்டு வரோம், June 22 கொண்டு வரோம், லைவில் கொண்டு வரோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது உங்களுக்கு யூஸாக இருக்குமே தெரியல, ஆனால் நான் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன், அதனாலே இந்த நியூஸை நான் உள்ளார வச்சேன். அடுத்து வர நியூஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவையான நியூஸ். இதுவும் ஃபேஸ்புக்கை பற்றி தான். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட். இது ப்ராபப்ளி இந்தியாவில் ஏப்ரல்லே லான்ச் ஆயிடுச்சு. பட் இந்தியாவை தவிர இப்போ தான் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரீல்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுது. இது அதனால தான் இது நான் செகண்டில் சொல்லாமல் ஃபஸ்ட்டில் சொல்லாமன்னு யோசித்தேன். ஓகே, இது செகண்ட்லேயே சொல்லிக்கலாம், ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்துருச்சு, அப்புறம் ஏன் இது ஃபஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு யோசித்து தான் அதை விட்டேன். இப்போ தான் குளோபலில் இது பண்ண போகிறாங்க. ஜூன் எண்டில் வந்து குளோபலாக எல்லா நாட்டுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பார்ப்போம், பண்ணட்டும் பார்ப்போம். சாம்சங் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, குவார்ட்டர் அப்படின்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, சேல்ஸ் விற்றுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் சாம்சங்கில் வந்து கிட்டத்தட்ட 90% எபோவ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் வைஸில் சொல்லணுன்னா 9.6 மில்லியன் ஷிப்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, 9.6 மில்லியன். நான் சொல்கிறது சின்ன நம்பரில் பெரிய நம்பர். 9.6 மில்லியன்லேருந்து இவங்க ஒரேடியாக 17.6க்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக இவங்க சேல் பண்ணதோட மதிப்பு வந்து 17.6 மில்லியன். இது வந்து சாம்சங் மட்டுமே அப்படின்னு இருக்கிறாங்க. பட் மற்றதெல்லாம் பார்த்தா இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமா அப்படின்லாம் போடல. ப்ராபப்ளி ஸ்மார்ட் ஃபோனாக மட்டும்தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோடு தான் காம்படிட் பண்ணுது. எப்படி காம்படிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர்றது ரியல்மி, ரெட்மி அப்படி தான் வருது. ஆனால் வந்து நான் ரியல்மி, ரெட்மின்றது சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அடுத்த லைனில் இருக்கிறது வந்து விவோ தான் அதிக ஷிப்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்திருக்கு. எபோவ் 64% வந்து விவோவோட ஷிப்மெண்ட்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் நடந்திருக்கு. அதாவது ஷிப்மெண்ட்ஸ்னால் நிறைய விற்றுருக்கிறது இந்த 1 குவார்ட்டரில் வந்து விவோ தான் இந்த ஒரு வருஷத்தில் அதிகமாக விற்றுருக்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கீழே ஆப்பிள் வருது. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு பப்ஜி மொபைல் இந்தியா சீ மறுபடி பப்ஜி மொபைல் இந்தியானே வருது. BGMI பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்றத பப்ஜியோட இன்னொன்று வேறு பேரை மாற்றி அப்படியே மாற்றி தாங்க வச்சுருக்காங்க. ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. இதுக்கு வேற ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், BGMI நல்லா இல்லை, பப்ஜி தான் நல்லா இருக்கு. அந்த பைத்தியக்காரனுக்கு நான் மெசேஜ் பண்ணியே சொல்கிறேன், அட பைத்தியமே, ரெண்டுமே ஒன்று தான். இவன் இப்போ இந்தியாவில் BGMIன்னு வச்சுருக்கான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே மாறல. சர்வர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றி வைக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். உள்ளே ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணும்போது நியூ லாகின் மாதிரி ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிக்கலாம், எதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம், நீங்கள் மறுபடியும் கேரக்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்கும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணிக்கிறீங்க, அதாவது ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, கிராஃப்டானுக்கு முன்னாடி, அதாவது 10 சென்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அதை பேக்கப் எடுத்துக்கலாம். அப்போ வாங்கின ஸ்கின்னு, அப்போ வாங்கின காரு எல்லாமே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண தேவையே இல்லை. அது அப்படியே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டு தான் கிடைக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதுக்குரிய வீடியோவை, அதாவது இந்த BGMI வந்து நான் நேற்று வந்து OBB தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுட்டேன். அதை பற்றின ஒரு வீடியோ, அது எப்படி பண்ணணும், டெலிகிராம்லேருந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக எப்படி பண்ணணும், உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கா இல்லையா. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார், என் ஃபோனுக்கு இன்னும் வரல, ப்ளே ஸ்டோரில் வரல அப்படின்னாரு. அவருக்காகவும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் OBBயும் கொடுத்துருக்குறேன், அது இல்லாமல் APKவையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து அதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் தனியாக யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?